அந்த கடவுளுடைய வழிபாடு நீ கோவிலுக்கு போனாலும் இல்லை எங்கே போய் கடவுள் வழிபாடு பண்ணாலும் கண்ணு ரெண்டும் தூக்கி இந்த ரெண்டு கட்டை விரலையும் அந்த இடத்துல வச்சு வழிபடணும். இதுதான் கடவுள் வழிபாடு. பிள்ளையார்கிட்ட போய் தாப்படம் போடுவோம், நிறைய தப்பு பண்ணிட்டேன், நீ கொடுக்குற தண்ணி நான் தாப்படம் போட்டு போயிடுறேன்னு போட்டுறது. இது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது ரெண்டு அகக்கண்ணும் புறக்கண்ணை பார்க்கணும். புறக்கண்ணு ரெண்டும் அகக்கண்ணை பார்க்கணும். இதை தான் அவை அகவலில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு மந்திரத்தால் 9 வாசலை மூடி ஒரு வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுங்க. அப்போ அந்த ஒரு வாசல் நான் 9 வாசலும் புறவாசல் இகவாசல் பூமிக்கு சம்பந்தப்பட்டது. ஆனால் இது பரவாசல், இறைவனுடைய வாசல். இது திறக்கிறது எவனுக்கு திறந்ததோ அவன் மட்டும்தான் கடவுளை காட்சியாக காண முடியும், கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது திறக்காதவன் அத்தனை பேரும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாதுமா. படித்து பேசினுக்கலாம், கேட்டு இப்போ நம்ம பேசுகிறோம், இதை கேட்டுட்டு இன்னொரு இடத்துல நம்ம பேசலாம், இல்லை புக்கில் பார்த்துட்டு பேசினுக்கலாம், இல்லை ஏதாவது கேட்டு பேசலாம், படித்து பேசலாம். ஆனால் அனுபவித்து பேச முடியாது. அனுபவித்து பேசணும்னா அவன் எல்லாத்துலேருந்து விலகி இருப்பான். அப்போ இந்த கண்ணு திறந்தவன் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும். கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த கண்ணுக்கு கிடையாது. இந்த கண்ணு கடவுளை பார்த்தா அழிஞ்சு போயிடும். கண்ணு சாதாரண மின்னல் வந்தாவே தாங்காது. இந்த கண்ணு சாதாரண இடி வந்து அந்த உடம்பே தாங்காது. அப்போ இது எல்லாத்த விட கோடி மடங்கு பிரகாசம் உள்ளவனாச்சே, அதை பார்க்கணும்னு அந்த கண் தாங்குமா? அந்த கண்ணால் மட்டும்தான் கடவுள். அதை தான்